ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கதிரை தூக்கிட்டு போய் ஆளை வச்சு அடிச்சிருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஒண்ணும் இல்ல. ஒன்னும் அவசரம் இல்ல கஜேந்திரன், நல்லா யோசிச்சு நிதானமா சொல்லுங்க. இப்பவே சொல்லணும்னு கிடையாது. நான் மறுபடியும் வருவேன், அப்ப சொன்னா போதும். அப்போ எங்களை சந்தேகப்படுறீங்களா? நான் யாரையாவது சந்தேகப்பட்டா அவங்க வீட்டுக்கு வந்தெல்லாம் விசாரிக்க மாட்டேன், ஸ்டேஷன்ல வச்சுதான் விசாரிப்பேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ராகவன் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக நீங்க கதிரை ஆயுதமா யூஸ் பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? இன்ஸ்பெக்டர், நீங்க தேவையில்லாத கேள்வி நிறைய கேக்குறீங்க. மீனா கல்யாணத்துக்கு முன்னாடி கதிர் காதலிச்சிருக்கா. சரவண கல்யாணத்துக்கு அப்புறம் கதிரை கட்டி விட்டுருக்கா. அதனால கதிர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தான். அதனால தான் நாங்க ஹெல்ப் பண்ணோம். தட்ஸ் ஆல். இதுல வேற ஒண்ணும் கிடையாது. உதவி பண்ணீங்க, அதெல்லாம் சரிதான். எதுக்கு ரவுடிங்களை வச்சு அடிச்சீங்க? சார், கதிர் கொஞ்சம் வாய் கொழுப்பு ஜாஸ்தி. என் குடும்பத்தை பத்தி தேவையில்லாம தப்பா பேசினான். அதான் கூட்டு 4 சார் சாத்தினேன். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை. ஓகே, நான் சார்ஜ் எடுத்து 24 hours தான் ஆகுது. அதுக்குள்ள உங்க எல்லா ஜாதகத்தையும் பார்த்துட்டேன். உங்க வாயில இருந்து இன்னும் சில உண்மைகள் வரும்னு எதிர்பார்த்தேன். இப்பதானே வந்திருக்கேன், உங்களுக்கு டைம் தரேன். இன்னொரு நாள் வருவேன், உங்க 2 பேரையும் மீட் பண்ணுவேன். கதிரோட மர்டர்ல எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஒண்ணு, கதிருக்கும் மீனாவுக்கும் தொடர்பு இருந்துச்சு. அதுல ஆத்திரப்பட்ட சரவண கதிரை கொலை பண்ணிட்டான், அவ்வளவுதான். இந்த விஷயம் ஐஜி சௌத்ரி சாருக்கும் தெரியும். அதனால்தான் சரவணனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க. இதுக்கு மேல இந்த கேஸ்ல ஒண்ணுமே இல்ல. என்கிட்ட விசாரிக்கிறதெல்லாம் வேஸ்ட். சரிங்க உமா, நீங்களும் உங்க அப்பாவும் கதிரை கொலை பண்ணிட்டு ஏன் அந்த பழிய சரவண மேல போட்டுக்க கூடாது? இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் உங்களுடைய கற்பனை. கற்பனைன்னு சொல்றதை விட என்னோட கெஸ்ன்னு சொன்னா கொஞ்சம் ஆப்டா இருக்கும். பல கேஸ்ல என்னோட கெஸ் தான் கரெக்டா இருந்திருக்கு. இந்த கேஸ் தான் எப்படின்னு தெரியல. ஆனா ஒண்ணு, கொலையாளி ரொம்ப நாள் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. கஜேந்திரன், ஏசி போட்டிருக்குல்ல? போட்டிருக்கு. இல்ல, வேர்க்குது, அதான் கேட்டேன். ராமதாஸ், கிளம்பலாமா? கிளம்பலாம் சார். போட்டோல ரொம்ப அழகா இருக்கீங்க. வரேன். பொம்மை இருந்துச்சா? வீடியோ எடுத்திருக்கேன் சார். நான் பார்த்த வரைக்கும் பொம்மை எங்கேயும் இல்லை சார். இன்னொரு தடவை வந்தா கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். நல்லா பாத்தீங்களா? பார்த்துட்டேன் சார். சார், பணக்கார வீடுன்னு சொல்றாங்க, சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்க, ஒன்றுமே கொடுக்கலையே சார். அதான் நீங்களே சொல்லிட்டீங்களா பணக்கார வீடுன்னு. அது என்ன உண்மைதான் சார். ஏய் சுஷ்மா, எப்படி இருக்க? சாரி ராஜி, எப்படி இருக்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சொல்லு, சீக்கிரமா சொல்லு, நான் வீட்டுக்கு போகணும். மறுபடியும் லவ் கிவன்ல ஆரம்பிச்சிடாத, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஏன் அவசரப்படுற? மெதுவா போய்க்கலாம்ல. எனிவேஸ், கங்க்ராட்ஸ். எதுக்கு? முதல்ல நீ கை கொடு. காரணத்தை சொல்லு.
எனக்கு எல்லாம் தெரியும் ராஜி. டிஎன்ஏ ரிசல்ட் வந்துருச்சு. ராஜி மேம் தான் உங்க அம்மானு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உனக்கு உங்க அம்மா கிடைச்சிட்டாங்க. எனவே வாழ்த்துக்கள். நான் கிளம்புறேன். ஏய், அதுக்குள்ள என்ன அவசரம்? உனக்கு உங்க அம்மா கிடைச்சிட்டாங்க. அடுத்ததே நம்ம கல்யாணம் தானே. இது சம்பந்தமா யார்கிட்ட பேசணும்னு சொல்லு. உங்க அப்பா கிட்டயா இல்ல ராஜி மேம் கிட்டயா? உனக்கு என்ன பைத்தியமா? எத்தனை தடவை சொல்றது? எனக்கு இந்த காதெல்லாம் செட் ஆகாது. வர வர உனக்கு கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. என்ன விட்டுரு. இதுக்கெல்லாம் நான் டென்ஷன் ஆக மாட்டேன். இதுக்கு பதிலா என்ன லூசுன்னு சொன்னா கூட நான் டென்ஷன் ஆக மாட்டேன். நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன். அதுக்கு நான் இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு மூச்சை பார்த்தா லவ்வே வரல. சொன்னா புரிஞ்சுக்கோ. ராஜி, எனக்கு நீ தான் பொண்டாட்டி, உனக்கு நான் தான் புருஷன். இது எழுதி வைக்கப்பட்ட விதி. செருப்பு. என்ன சொன்ன? இதுக்கு மேல பேசினா செருப்பு பிஞ்சுக்குன்னு சொல்றேன். என்ன சொன்ன? செருப்பு பிஞ்சிரும்னு சொன்னேன். நான் உன்கிட்ட ரொம்ப டீசெண்டா பேசிட்டு இருக்கேன். இதுக்கு மேல நீ பேசுன உனக்கு மரியாதையே கிடையாது. இங்க பாரு, நான் உன்னை உண்மையா காதலிக்கிறேன். உனக்கு கேன்சர்னு சொன்னப்ப கூட நான் கல்யாணம் படிக்க ரெடியா இருந்தேன். வேற எவனாவது இருந்தானா திரும்பி பார்க்க ஓடி இருப்பான். எனக்கு கேன்சரும் இல்ல, உன் மேல காதலும் இல்ல. ஆளை விடு சாமி. ஏய், கைய விடுறா. எனக்கு பதில் சொல்லிட்டு போ. என்னடா சொல்றது? எனக்கு உன்னை கண்டாலே பிடிக்கல. ஏண்டி? பிடிக்கலன்னா பிடிக்கலதான். கைய விடு. ஏய், சொல்லிட்டு கைய விடுடான்னு சொல்றேன்ல. கைய விடு. சொல்லிட்டு போ சொல்றேன்ல. என்னடா தனியா வர பொண்ணுகிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க? உன் ஃபாதர் பேரு ஷாம் தானம்மா? ஆமா சார். நீ யாரா? சார், பாஸ்கி சார். என்னடா பேரு? பாஸ்கி விஸ்கிட். என்ன லவ்வா? சார், இவன் கூட நான் ஃப்ரெண்டா தான் பழகுனேன். இதே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்ன காதலிக்கிறேன்னு சொல்றான். வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட பேசுறான் சார். அப்பப்போ டார்ச்சர் பண்றான். சார், ஈவ் டீசிங் கேஸ்ல உள்ளதலி முட்டி தட்டிடலாமா சார்? சார், என்னம்மா? இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார். சார், இதுதான் சார் பொண்ணுங்களோட மைனஸே. சட்டுன்னு மன்னிச்சு விட்டுருவாங்க. இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது சார். டே கண்ணா, விருப்பம் இல்லாத பொண்ணை டார்ச்சர் பண்றது தப்புடா. இந்த காதலெல்லாம் தன்னால வரணும். இப்படி நடு ரோட்ல வச்செல்லாம் மிரட்டி வர வைக்கூடாது. தனியா வர பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஊருக்குள்ள ஒரே பேச்சா இருக்கு. சிக்குனு வையி நோண்டி நொங்கு எடுத்துருவானுங்க. திரும்பி பார்க்காம ஓடி போயிரு. போடா. டேய், அங்க என்ன பார்வை? ஓ, ஏ போடாண்ணா. முதல்ல வீட்டுக்கு போமா. தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம் நில்லுமா. சார், அந்த பொண்ணுகிட்ட ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன் சார். சரி, பேசிட்டு வாங்க. சார், நீங்க நில்லுங்க சார். சமுதாயத்துக்கு இது ஒரு நல்ல மெசேஜ் சார். நீங்களும் கேளுங்க. பாப்பா, பசங்கெல்லாம் ரொம்ப பாவம். ஒரு பொண்ணுலாம் சிரிச்சு பேசிட்டா அதுவும் அந்த பொண்ணு கொஞ்சம் சுமாரா இருந்துட்டாலே போதும், அப்படியே உழுந்துருவானுங்க. பிடிக்கலன்னா விலகிடணும். அதை விட்டுட்டு தேட்டருக்கு போகிறதுக்கும் ஷாப்பிங் போகிறதுக்கும் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிட்டு கழட்டி விடணும்னு நினைக்கக்கூடாது. லவ் பண்ணுற ஐடியா இல்லையா? பசங்க கிட்ட லிமிட்டாக பழகிடணும். வேலியில் போகிற ஓனானை எடுத்து வேட்டியில் விட்டுக்கிட்டு அப்புறம் குத்துதே குடையுதேன்னு புலம்பக்கூடாது. ஓகே? அவ்வளோதான் சார். ம், போ. எப்படி சார், கரெக்டாக பேசினேனா? சிறப்பு. நிறைய ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்க போல இருக்க. சார், விளையாடாதீங்க சார். ராமதாஸ், பசிக்குது, சாப்பிட போலாமா? போகலாம் சார். பொறுமை, சாப்பிட தான் போறோம். ஹலோ. சாரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? அதை விடு. என்ன சாப்பிட்ற? எதுனாலும் ஓகே. ஜூஸ்? வேற? சார், 2 பேருக்குமே ஆரஞ்சு ஜூஸ். ஓகே சார். ஐஸ் போடலாங்களா? போடுங்க. வேற ஏதாவது? அவ்வளோதான். ஓகே. என்ன விஷயம்? எதுக்காக இங்க வர சொன்ன? வீட்டில் தான் பிரச்சனை ரவுண்டு கட்டி அடிக்குதே. அங்கே ஃப்ரீயாக பேச முடியாது, அதான் இங்கே வர சொன்னேன். என்னாச்சு? ஏதாவது முக்கியமான விஷயமா?
சொல்ல போற விஷயத்த பொறுமையா கேளு, டென்ஷன் ஆகாத. என்னாச்சு? பில்டப் எல்லாம் ஓவரா இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? சரவணன் அண்ணாக்கு பெயில் கிடைச்சிரும்ல? மாமாவை பெயில் இருக்கிற முயற்சி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் பேச வந்த விஷயம் அது இல்ல. பின்ன? அது உன் ராஜியை பத்தி. ராஜிக்கு என்ன? நல்லா இருக்கால? நீ ராஜியை பாத்தியா, பேசுனியா? நீ அவ்வளவு பதட்டப்படுற. நானும் ராஜு எவ்வளவு க்ளோஸ்னு உனக்கே தெரியும். இப்போ கொஞ்ச நாளா 2 பேருக்குள்ளேயும் வருத்தம் பேசிக்கிறது இல்ல. அதெல்லாம் தான் உனக்கும் தெரியுமே. அதை விடு, ராஜிக்கு என்ன? சுஷ்மாவை ராஜியோட மகன்னு ஷாம் சொல்லிட்டு இருந்தது தெரியும்ல? ஆமா தெரியும். ஆனா அதை ராஜி ஒத்துக்கல. ராஜி எதுக்கு ஒத்துக்கணும்? ஷாம் சொல்றது பொய்ன்னு ஊருக்கே தெரியுமே. ஷாம் திரும்ப திரும்ப அதையும் சொல்லிட்டு இருந்தனால ராஜிக்கும் சுஷ்மாவுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க. இது முட்டாள்தனமா இல்ல? இதெல்லாம் அந்த ஆள் கருணாகரனோட வேலை தானே. ராஜியை சந்தேகப்படுறது அந்த தெய்வத்தை சந்தேகப்படுறதுக்கு சமம். இந்த டெஸ்டுக்கு ராஜி ஒத்துட்டு இருந்திருக்கவே கூடாது. போற வரவெல்லாம் எதை வேணாலும் சொல்வான். அவனுக்கெல்லாம் போய் நிரூபிச்சுட்டு இருக்கணுமா? ஸ்னேகா, கொஞ்சம் பொறுமையா கேளு. டெஸ்ட் ரிசல்ட்லாம் வந்துருச்சுல்ல? அப்புறம் என்ன? அதை தூக்கி அந்த ஷாம் மூஞ்சிலையும் உன் முதலாளி மூஞ்சிலையும் போய் தூக்கி எறிய வேண்டியதானே? அப்படி பண்ண முடியாது. ஏன்? டிஎன்ஏ ரிப்போர்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல. சுஷ்மா ராஜோட பொண்ணு தான் டிஎன்ஏ டெஸ்ட்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப ரிப்போர்ட்லாம் போயின்னு சொல்றியா? நீ சொல்ற மாதிரி அந்த ரிப்போர்ட் வந்திருந்துச்சுன்னா அது நிச்சயமா போய் தான். இங்க பாரு, மாமா ஒரு டாக்டர். அவர் இந்த ரிப்போர்ட்டை பார்த்து ஏத்துக்கிட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? மண்ணாங்கட்டி அந்த ஆள் ஏத்துக்கிட்டா ராஜு தப்பு பண்ணான்னு ஆயிடுமா? பொறுமையா பேசு. குழந்தை பெத்துக்கிறது, அதுவும் காதலிச்சு மூலியமா குழந்தை பெத்துக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. இன்னொரு தடவை அப்படி பேசாத. அப்படி ஒண்ணு நடந்திருந்தா ராஜு அதை மறைக்கணுங்கிற அவசியமே இல்லையே. நீ நல்லா யோசிச்சு பாரு. வயித்துல குழந்தைய சுமந்து பெத்தெடுக்கிறதுக்கு 10 மாசம் ஆகும். அந்த ஆள் ஜெயிலுக்கு போன நாள்ல இருந்து ராஜி இதே ஊர்லதான் இருக்கா. அதுக்கு நான் சாட்சி. அப்படி இருக்கும்போது ராஜி குழந்தை பெத்துக்கிட்டான்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அப்படி சொன்னவங்க மேல கோர்ட்ல கேஸ் போடணும். அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்கல்ல, அவங்க மேல மான நஷ்ட வழக்கு தான் போடணும். உன் கோவம்லாம் எனக்கு புரியுது. ஆனா மாமாவால அந்த ரிப்போர்ட் அப்ஜெக்ட் பண்ண முடியலையே. கட்டின பொண்டாட்டியை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனவர் சொன்னதை நம்ப சொல்றியா? அதை நான் நம்ப மாட்டேன். போதும், தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காத. என்னால பொறுக்க முடியல. ஷாம் பொய் சொன்னதுக்கு பின்னாடி காரணம் இருக்கு. அண்ணன் மகளுக்காக தன்னை தூக்கி எறிஞ்ச ராஜிய அவன் பழி வாங்கிட்டு இருக்கான். இங்க பாரு, ஒரு ஆம்பளைய பார்த்து இந்த குழந்தை உன் மூலியமா வந்துச்சுன்னு ஒரு பொம்பளை சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா ஒரு ஆம்பளை அவன் இதை சொல்றதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? அதையும் நீ நம்பின பாரு. உன்ன சொல்லணும், திஸ் இஸ் பியூர்லி கேரக்டர் அசாசினேஷன். அந்த ஷாம் 1000 சொல்லட்டும், உன் முதலாளிக்கு என்ன வந்துச்சு? கூட பிறந்த தங்கச்சியவே அவர் சந்தேகப்படுவாரா? கடைசியில ஆம்பளைங்க எல்லாம் ஒரே மாதிரி நிரூபிச்சிட்டீங்கல்ல. ஒருத்தி மேல இதை விட மோசமான ஒரு பழிய போடவே முடியாது. பாவம் ராஜி, அவன் மேல இப்படி ஒரு பழிய போட்டிருக்காங்க. நீ கோபுரத்துல எந்த அர்த்தமும் இல்லைன்னு எனக்கு தோணுது. இதையெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்க பாரு. உன்ன சொல்லணும். ராஜி பாவம், நான் போய் அவளை பார்க்கதான் போ. ஹலோ துவாரகேஷ். ஹலோ ஸ்னேகா, எப்படி இருக்கீங்க? ஆர்டர் பண்ணது இன்னும் வரல போல இருக்கு. என்ன அப்படி பார்க்குறீங்க? சார் தான் மயில் வாகனன். சரவணன் கேஸை சார் தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன வேணும் சார்? உண்மைதான் வேணும். யாரும் தரமாட்டேங்கிறாங்களே, பொய்யா பேசுறாங்க. ஏன் துவாரகேஷ், செத்து போன கதிர் உங்க அக்காவை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தாங்க. மீனா விஷயத்துல நீங்களும் சரவணனும் கதிர் மேல செம கோவத்துல இருந்தீங்களா? சார், இந்த
இது பாருங்க, எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆக்சுவலி இப்போ வரைக்கும் என் வாயால் அப்படி சொல்லவே இல்லை. நீங்களா தான் அவசரப்பட்டு உளறிட்டீங்க. சரி, நீங்க பண்ணலன்னா சரவணன் தான் கதிரை கொன்னான்னு சொல்றீங்க. சார் என்ன சார் விளையாடுறீங்களா? நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே சார். நடந்ததையெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் ஏன் நீங்க சொல்லாத சொல்ல போறேன்? சார், நாங்க ஏற்கனவே நொந்து போயிருக்கோம். மேலும் மேலும் எங்களை காயப்படுத்தாதீங்க. கொலகாரனை பிடிக்கிற வரைக்கும் இப்படிதான் காயப்படுத்துவேன். வேணும்னா ஒண்ணு பண்ணுங்களேன், அந்த காயத்துக்கு மருந்து வாங்கி வச்சுக்கலாம். ராமதாஸ், ஆக்சுவலா நான் இப்ப சொன்னது நல்ல காமெடி. நீங்க நல்லா சிரிக்கலாமே. நாங்க போலாமா? இன்னும் நான் இன்வெஸ்டிகேஷனே ஆரம்பிக்கிறேன். சரி, உங்களுக்கும் செத்து போன கதிருக்கும் பழக்கம் இருந்ததாமே? உங்ககிட்ட பேசியிருக்கானாமே? மீனாவை பத்தியெல்லாம் சொல்லியிருக்கானாமே? உங்ககிட்ட ஏதாவது? நீங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான் சார். இல்ல. நீங்க கிளம்பலாம். ஆனா ஆர்டர் பண்ண ஜூஸ் வரலையே, பரவாயில்லையா? அது பரவாயில்ல சார். போலாம். துவாரகேஷ், இனிமே அடிக்கடி நம்ம மீட் பண்ண வேண்டியிருக்கும். என்ன ராமதாஸ், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கூட்டிட்டு வந்துட்டீங்க. இந்த ஏரியான்னு தானே நீங்க சொன்னீங்க? சார், இந்த ஏரியால தான் சார் இந்த பொம்மை கடைங்க இருக்கு. இவ்வளவு தூரம் தேடிட்டோம், கொஞ்சம் கேட்டு போயிடும் சார். ஆல்ரெடி நம்ம நிறைய கடையை பார்த்துட்டோம். நல்லா விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன் சார், கட்டாயமா கிடைச்சிடும். என்ன கொல்றீங்க ராமதாஸ்? சார், இவ்வளவு கடையில கேட்டோம், இந்த கடையிலையும் ஒரு தடவை கேட்டுருவோம் சார். போங்க. வணக்கம். வாங்க சார். உங்க கடையில் இந்த பொம்மை இருக்கா? எப்படி சார் கரெக்டா இங்க வந்து கேக்குறீங்க? யாராவது சொல்லி அனுப்புனாங்களா? இல்ல, இங்க கிடைக்கும்னு சொன்னாங்க. உங்ககிட்ட இருக்கா? இல்ல சார், முன்னாடி இருந்துச்சு சார், இப்போ ஆனா ஸ்டாக் இல்ல. 6-7 பீஸ் இருந்துச்சு சார், ஆனா எல்லாம் போயிடுச்சு. எல்லா பொம்மையும் யாருக்கு வித்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எதுக்கு சார் அதெல்லாம் நீங்க கேக்குறீங்க? சொல்லலைன்னா கொலை கேஸ் உண்மையில வரும் சார். நீங்க போலீஸ் சார்? பின்ன சார், பொம்மைனால ஏதாவது பிரச்சனையா? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கேள்வி. இந்த பொம்மையை யாரெல்லாம் வாங்கினாங்கிற டீடைல்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க சார். சார், விக்ரம்னு ஒருத்தர் வாங்கியிருக்காரு சார். ராஜசேகர்னு ஒருத்தர் வாங்கியிருக்காரு சார். அப்புறம் சாந்தின்னு ஒருத்தங்க வாங்கியிருக்காங்க. அப்புறம் கதிர்னு ஒருத்தர் வாங்கியிருக்காரு சார். யாரு? கதிர். கேஸ் எங்கேயோ போயிட்டு இருக்கு சார்.